ஆனந்தி, நான் குமரன் பேசுறேன். சொல்லுங்க சார். கடையில வசூலான பணத்தை மொத்தமா சேர்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன்ல, ஆ. அது எண்ணி பார்த்தா 1,38,000 இருந்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? 1,00,000? ஆமா ஆனந்தி. வாழ்த்துக்கள் சார். நம்ம கடை ஆரம்பிச்சு 10 நாள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரே நாள் ராத்திரியில நாம இவ்ளோ பெரிய தொகையை வியாபாரம் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சார். எங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனந்த். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஃபேமிலியா ரெசார்ட் எங்கேயாச்சும் போய் இன்னைக்கு ஒரு நாள் அங்க தங்கி இருந்து தீபாவளியை கொண்டாடிட்டு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். நல்ல விஷயம் சார். தாராளமா எல்லாரும் போயிட்டு வாங்க. என்ன ஆனந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க? அம்மா உங்க ஃபேமிலியும் வர சொல்றாங்க. நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சேர்ந்து போலாம் வாங்க. நாங்களா? ஆனந்தி, குமரன் தம்பி தான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாருல, அப்புறம் ஏமா யோசிக்கிறேன், போயிட்டு வந்துடலாமா? ஆமா ஆனந்தி, அப்பா சொல்ற மாதிரி வெளியில போய் கொண்டாடிட்டு வரலாம். வருஷம் வீட்ல தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வெளியில போய் கொண்டாடலாமே. சரிங்க குமரன் சார். ஆமாங்கா, நேத்து ராத்திரி முழுக்க கடையை திறந்து வியாபாரம் பண்ணலான்னு போலீஸ் அனுமதி கொடுத்ததுனால குமரன் ராத்திரி முழுக்க கடையை திறந்து வச்சிருந்தால, அதுல நடந்த வியாபாரத்துல தான் இவ்ளோ வசூல் வந்திருக்கு. ஒரே நாள்ல 1,38,000 ரூபாய் வசூல் வந்திருக்கு.